ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு கேபிஆர் ரியல் எஸ்டேட் சேனல். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ். நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா, நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய, போஸ்ட் பண்ணக்கூடிய, பதிவு பண்ணக்கூடிய எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வருங்க. அதை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நம்ம சைட் விசிட் பார்த்துட்டு அப்புறம் டைரெக்ட் ஓனர்கிட்டயே பேசி லேண்டு ஈஸியாக வாங்கிக்கலாங்க, பை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். மறக்காமல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகனா கூட அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் ப்ரமோட்டிங் யுவர் லேண்ட், ப்ரமோட்டிங் யுவர் சைட்ஸ், கான்டாக்ட் மை நம்பர், கால் மை நம்பர். குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க, சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க எங்களை தொடர்பு கொள்ளவும். நம்ம லேண்டு பையிங் அண்ட் சேலிங் ரெண்டுமே தாங்க பண்ணுறோம். உங்கள் லேண்டை விற்கணும்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு சேல் பண்ணி தரோங்க. இல்லை கம்மியான பட்ஜெட்டில் ஒரு நல்ல லேண்டாக வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். கம்மியான பட்ஜெட்டில் சூப்பரான லேண்டு நான் உங்களுக்கு வாங்கி தரோங்க. ஸோ இன்று விற்பனைக்கு வந்துள்ள இடம் பார்த்திங்கன்னா, கம்மியான பட்ஜெட்டில் நிறைய பேர் லேண்டு வேணும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ லொக்கேஷன் பரவாயில்ல, எந்த லொக்கேஷன் தான் பரவாயில்ல. பட் ஆனால் லேண்டோட ப்ரைஸ் கம்மியாக இருக்கணும், ஏக்கர் ரேட்டு கம்மியாக இருக்கணும். அதே சமயத்தில் நல்ல ஒரு தார் ரோடு ஃப்ரண்டேஜில் இருக்கணும். லேண்டு ஒரே பவுண்ட்ரியாக இருக்கணும், ஒரே பாக்ஸாக இருக்கணும், ஊருக்கு பக்கத்தில் இருக்கணும், நல்ல ஃப்ரண்டேஜோடு இருக்கணும், ஒரு நல்ல ஒரு ரோடு ஃப்ரண்டேஜ்லேயே இருக்கணும். இப்போதைக்கு ஃபார்ம் லேண்டாக யூஸ் பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் கூட நீங்கள் தனித்தனியாக கட் பண்ணி தர மாதிரி வேணும். பஸ் போர் ரூட்லேயே இருக்கணும், டவுனுக்கு பக்கத்தில் இருக்கணும். நீங்கள் எப்படி கேட்டிங்களோ எல்லா ஃபெசிலிட்டிஸோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல அருமையான அக்ரிகல்ச்சர் லேண்டு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். லேண்டு எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க, சிங்கிள் ஓனரா, நஞ்சையா, புஞ்சையா, செம்மண்ணா, எல்லாமே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாங்க. கிணறு இருக்கா, போர் இருக்கா, சர்வீஸ் இருக்கா, எல்லாமே கிளியராக டீட்டெயிலாக இந்த வீடியோலேயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவாங்க. இப்போ நம்ம காமிக்கிறது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல அந்த வில்லேஜ், அந்த டவுன் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஊர் டவுனு. ஸோ அதுதான் ஃபுல்லாக கவர் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கோம். இந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 70 to 80% பார்த்தீங்கன்னா இந்த லேண்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கிளியராக தெரிஞ்சுக்கலாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபாரின்ல இருந்து கூட நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி ரெகுலராக வீடியோ பார்ப்பீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் பக்கத்தில் எப்படி இருக்குது, நம்ம லேண்டு பக்கத்தில் என்னென்ன வீடுங்க எப்படி இருக்குது, என்னென்ன டவுன் இருக்குது, ஸோ லேண்டெலாம் என்ன அக்ரிகல்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க, இல்லை அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்களா இல்லையா, தண்ணி வசதி எப்படி இருக்குது, அதெல்லாம் சில பேர் ஃபாரினில், அவுட் ஆஃப் த ஸ்டேட்டு, இல்லை அவுட் ஆஃப் த கண்ட்ரியில் இருக்கிறதுனால உங்களால் அவ்வளோ சீக்கிரம் டப்பு நேரடியாக பார்த்து லேண்டை புக் பண்ண முடியாது, வாங்க முடியாது. அதனால தான் உங்களுக்கு கிளியராக டீட்டெயிலாக எல்லாமே காமிச்சிருக்காங்க. ஸோ பாருங்கள், நல்ல ஒரு தார் ரோடு ஃப்ரண்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா புஞ்சை லேண்டு தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. கிளியர் டாக்குமெண்ட்டுங்க. சிங்கிள் லேண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே பவுண்ட்ரி தான். லேண்டு உங்களுக்கு ஒரே ஷேப்பாக தாங்க இருக்கும், ஒரே பவுண்ட்ரி, எந்த ஒரு ஜம்பிங்கும் இல்லை. புஞ்ச லேண்டுங்க. மண் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 விதமான மண் வருங்க. ஃப்ரண்டேஜ் காமிச்சிருக்கேன் பாருங்கள். தார் ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 450 அடி வருங்க உங்களுக்கு. ஸோ லேண்டோட பவுண்ட்ரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 1100 ஏக்கர் இருக்குங்க. 1100 ஏக்கர் இருக்குது. டாக்குமெண்ட்டு கிளியராக இருக்குங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, கிளியர் டாக்குமெண்ட்டோடு இருக்குது, எந்த ஒரு லீகல் இஷ்யூ இல்லாத ப்ராப்பர்ட்டி. சைன் போடக்கூடிய லீகலார் பார்த்தீங்கன்னா 5 பேர் வருவாங்க உங்களுக்கு. 5 மெம்பர் இருக்காங்க. எல்லோரும் சேர்ந்து தான் இந்த லேண்டை சேல் பண்ணிடுறாங்க. ஸோ சைன் போடக்கூடிய சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா 5 பேர் சேர்ந்து தான் இந்த லேண்டை ஃபுல்லாக அவங்க சேல் பண்ணிடுறாங்க. ஸோ டவுனுக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர் தாங்க வரும். 6 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெரிய டவுன் பஜார் இருக்குங்க. அந்த டவுன் பஜாரில் உங்களுக்கு ஸ்கூலு, காலேஜு, ஹாஸ்பிட்டலு, பெட்ரோல் பங்க்கு, மண்டபம், ஆர்டி ஆஃபீஸு, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸு எல்லாமே இருக்குங்க. ஸ்டேட் பைபாஸ்க்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 4.5 கிலோமீட்டர் தாங்க வரும். NH, GST, நூறடி பைபாஸ்க்கும்
இந்த சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 22 கிலோமீட்டர் தாங்க வரும். பஸ் போகிற ரூட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லேண்டுக்கும் ஒரு 1 கிலோமீட்டர் தாங்க வரும். ஜஸ்ட்டு 1 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா பஸ் போகிற ரூட் இருக்குங்க உங்களுக்கு. வில்லேஜுக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 700 மீட்டர் தாங்க வரும். 700 மீட்டர்லேயே உங்களுக்கு வந்து வில்லேஜ் இருக்குங்க. தார் ரோடு ஃப்ரண்டேஜ் ஏற்கனவே சொன்ன மாதிரி 420 அடி வருங்க உங்களுக்கு. லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது பெரிய ஏரியானால நீங்கள் வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 1100 ஏக்கர் இருக்குங்க. டோட்டல் எக்ஸ்டென்ட் டோட்டல் ஏரியா பரப்பளவு வந்து பார்த்தீங்கன்னா 1100 ஏக்கர் இருக்குது. நீங்கள் வந்து மொத்தமாக இந்த லேண்டை வந்து அவங்க சேல் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் டாக்குமெண்ட்டோடு இருக்குங்க. ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, எனக்கு பெரிய ஏரியாவாக வேணும், ஒரு அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கு இல்லை ஃபார்ம் லேண்டுக்கு கொஞ்சம் ஏரியா பெருசாக வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அவங்க கண்டிப்பாக இந்த லேண்டை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பட்ஜெட் வந்து ரொம்ப கம்மியாக சொல்லியிருக்காங்க. மண் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 டைப் மண் இருக்குங்க. செம்மண் கலந்த மாதிரியும் இருக்குது, கரிசல் மண் மாதிரியும் இருக்குது, கொஞ்சம் வெள்ளை மண் மாதிரியும் இருக்குங்க. 3 டைப் மண் வரும் உங்களுக்கு. நஞ்சையும் புஞ்சையும் கலந்து இருக்குது. 250 ஏக்கர் பார்த்திங்கன்னா புஞ்சையும், மீதி இருக்கக்கூடிய ரிமைனிங் ஏரியா பார்த்திங்கன்னா நஞ்சையிலையும் வருங்க. அதே சமயத்தில் மண்ணும் வந்து உங்களுக்கு 3 டைப் மண் இருக்குங்க. கரிசல் மண் இருக்குது, வெள்ளை மண் இருக்குது, உங்களுக்கு லைட்டாக செம்மண் தெரிகிற மாதிரி கலரும் மண் இருக்குங்க. கொஞ்சம் ஏரியாவில் மட்டும் இப்போ மானாவாரி பயிர் போட்டிருக்காங்க. கிணறு சர்வீஸ் போரு எதுவும் இல்லைங்க. இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரை லேண்டு தான் உங்களுக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 620 ஏக்கரில் வந்து ஃபுல்லாக வந்து எந்த ஒரு அக்ரிகல்ச்சரும் பண்ணாமல் அப்படியே தாங்க இருக்குது. ஒரு 20 ஏக்கரில் மட்டும் பார்த்திங்கன்னா மானாவாரி பயிர் மாதிரி போட்டிருக்காங்க. கிணறு போர் சர்வீஸ் எதுவும் இல்லாததுனால பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை உங்களுக்கு. அதனால் மானாவாரி பயிர் ஃபுல்லாக போட்டிருக்காங்க. மிச்சபடி ஏரியா ஃபுல்லாக எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல பொதார் மூடிட்டு கொஞ்சம் வந்து எம்டியாக காலியாக தாங்க இருக்குது. நீங்கள் வாங்கிட்ட அப்புறம் எதாவது அக்ரிகல்ச்சர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். கிணறு சர்வீஸ் போர் எல்லாமே போட்டு. ரேட்டு வந்து எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து ஒரு சென்ட்டு 5000 ரூபாய், ஒரு ஏக்கர் வந்து 5 லட்ச ரூபா சொல்கிறாங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து அக்ரிமெண்ட்லாம் போடாமல் ஒரே பேமெண்ட்டாக எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அக்ரிமெண்ட்டு எதுவுமே போடாமல் நெட் கேஷ் தந்து பண்ணிங்கன்னா வந்து அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து ஒயிட்டில் கேட்குறாங்க. ஸோ பேமெண்ட் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் கேட்குறதுனால அவங்க சொல்கிற 2 கண்டிஷன் இதுதாங்க. பேமெண்ட் வந்து ஒயிட்டில் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட் போடாமல் ஒரே பேமெண்ட்டாக ஒரே நீங்கள் செட்டில்மெண்ட் பண்ணிங்கன்னா ஃபைனலாக வந்து 6 லட்ச ரூபா சொல்லி ஒரு 5.25 முடிக்கலான்றாங்க. இன்னும் கூட கம்மி பண்ணி பேசினா 5 ரூபா ஃபைனல் வருவாங்க. அது கம்மி வர்றது டவுட்டு தாங்க. இல்லை என்னால் பேமெண்ட் மொத்தமாக கட்ட முடியாது, அதே மாதிரி ஒயிட்டில் மெயினாக வந்து ஒயிட்டில் தான் கேட்குறாங்க. ஸோ பேமெண்ட்லாம் என்னால் மொத்தமாக கட்ட முடியாது, கண்டிப்பாக டைம் வேணும், அக்ரிமெண்ட் போட்டு தான் நீங்கள் பண்ணுவீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து 8 லட்ச ரூபா சொல்கிறாங்க. 7.5 லட்ச ரூபா தாங்க ஃபைனல் வரும். நீங்கள் பேமெண்ட் ஒரேடியாக கட்டிட்டீங்கன்னா அக்ரிமெண்ட்லாம் போடாமல் பண்ணிங்கன்னா 6 ரூபா சொல்லி ஒரு 5.25 வரைக்கும் கொஞ்சம் பேசலாங்க. ஃபைனலாக 5 ரூபா வரும். அது கம்மி வரத்துக்கு வாய்ப்பே இல்லைங்க. 100% 5 ரூபாய்க்கு மேலே தான் வருமே தவிர அது கம்மி வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. பாருங்கள், யாரால் வந்து பேமெண்ட் ஒயிட்டில் தர முடியுமோ அவங்க மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த லேண்ட் சம்மந்தப்பட்ட வேறு டீட்டெயில் இன்ஃபர்மேஷனாக நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். கால் பண்ணி எடுக்கலாம், வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரி ஒரு அடுத்த நல்ல வீடியோ பார்க்கலாம். லேண்ட் எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுக்காவில் தாங்க இருக்குது. திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் நாங்குநேரி தாலுக்காவில் தாங்க இருக்குது. நீங்கள் லேண்டு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டைரெக்ட் ஓனர்கிட்டே சிட்டிங் உட்காந்து பேசிக்கலாம். எந்த ஒரு மீடியேட்டரோ இல்லை அக்ரிமெண்ட் பார்ட்டியோ யாருமே இல்லைங்க. இந்த லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்ட் ஓனர்கிட்ட தான் சேல்ஸில் இருக்குது. அதேபடி இந்த லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே பவுண்ட்ரியாக தாங்க தருவாங்க. தனித்தனியாக பிரித்து தரமாட்டாங்க, செப்பரேட்டாக தரமாட்டாங்க, மொத்தமாக தாங்க தருவாங்க. ஸோ பாருங்கள், ஓகேனா கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக இந்த லேண்டை நீங்கள் ஷேர் பண்ணி வாங்கிக்கலாம். பட் ஆனால் அவங்க மொத்தமாக தாங்க தருவாங்க. இந்த கண்டிஷன்லாம் யாருக்கு ஓகேவோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். கால் பண்ணி எடுக்கலாம், வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். நான்